ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் தினமும் சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பனானா, அதாவது வாழைப்பழம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்னு, தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்? பாடி வெயிட் அதிகமாகுமா? இல்லை உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுமா? சுகர் பேஷண்ட்லாம் இதை சாப்பிடலாமா? அதிகமாக சாப்பிட்டா ப்ராப்ளம் எதுவும் வருமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் உண்மையை சொன்னால் பனானா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ஃப்ரூட்டுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய 7 பெரிய மாற்றங்களை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி சாப்பிட்ற வாழைப்பழம் சாதாரண வாழைப்பழம், பூவன் மாதிரியான பழுத்த வாழைப்பழம் பற்றி தான் பேச போகிறோம். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு போகலாம். தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்? பனானானால அதிகமாக இருக்கிற முக்கியமான நியூட்ரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? நேச்சுரலான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இதனால வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைக்கும், வீக்னஸ் குறையும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அத்லெட்ஸு, ஜிம்முக்கு போடுறவங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்க. மார்னிங்கில் வாழைப்பழம் சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும். பல பேருக்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் தான். நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இந்த ஃபைபர் என்ன பண்ணும் தெரியுமா? குடலோட மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், டைஜஷனை ஸ்மூத் ஆக்கும், கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அதனால தினமும் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது கட் ஹெல்த், அதாவது குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மினரல்னால் பொட்டாசியத்தை சொல்லலாம். பொட்டாசியம் என்ன பண்ணுன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை குறைக்கும். பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது உங்களோட உடல் நலனுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் முக்கியமானது அப்படின்னா வாழைப்பழத்தை சொல்லலாம். நிறைய பேருக்கு நைட் நேரத்தில் கால்களில் பிடிப்பு, தசை பிடிப்பு, எக்ஸசைஸ் செய்கிறதுனால வரக்கூடிய பெயின், இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி தான். வாழைப்பழத்தை தினைக்கும் சாப்பிட்டா உங்களோட உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், தசை பிடிப்புகள்லாம் குறையும். அதனால தான் ஜிம் ட்ரெயினர்ஸ் கூட வாழைப்பழத்தை சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் என்னென்னா விட்டமின் B6 தான். இந்த விட்டமின் B6 இருக்குல்ல, இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், மூடை இம்ப்ரூவ் பண்ணும், ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். வாழைப்பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்குல்ல, அது இன்க்ரீஸ் ஆகும். வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்பவே தவறான தகவல் அப்படின்னு சொல்லலாம். பனானாவில் ஃபைபர், நேச்சுரல் சுகர் தான் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப நேரம் பசி வராமல் தடுக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத குறைக்கும். அதனால வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பனானாவை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தில் விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இது ஸ்கின் டேமேஜ் ஆகிறத குறைக்கும், ஸ்கின் க்ளோவை அதிகரிக்கும், ஏஜிங், அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வயதான தோற்றத்தை குறைக்கும். டெய்லி பனானா சாப்பிட்றப்ப உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை பனானா சாப்பிடலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளார வரலாம். பெரியவங்க 1 இல்லைனா 2 வாழைப்பழம் சாப்பிடலாம். அத்லெட்ஸ்னால் 2லேருந்து 3 வாழைப்பழம் வரைக்கும் சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம், கலோரிஸும் அதிகமாகலாம். அதனால அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். வாழைப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹை பொட்டாசியம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிவியர் டயாபெட்டிஸ் பேஷண்ட், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பனானாவை எடுத்துக்கிறது நல்லது. பனானா சாப்பிட பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா சாப்பிடலாம், ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி கூட சாப்பிடலாம். எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடக்கூடாது, லேட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் சொல்லணும்னா டெய்லி நீங்கள் பனானா சாப்பிட்டா எனர்ஜி அதிகரிக்கும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ஹெல்த் பெட்டர் ஆகும், மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்.
வெயிட் கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும். நீங்க டெய்லி பனானா சாப்பிடுவீங்களா? எத்தன பனானா ஒரு நாளைக்கு எடுத்துக்குவீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல பனானா சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம வாழைப்பழத்த சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.